வந்து பாறை மீன் பிடிக்க தான் போய்கிட்டு இருக்கோம். சாம்பால்னா நானும் தான் போய்கிட்டு இருக்கோம். பைக்கில் நம்ம உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம், அதாவது கடற்கரைக்கு என்ட்ரி ஆகிட்டோம். ரவுட் ஆனால் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. பார்ப்போம் ஏதாவது மீன் கிடைக்குதா அப்படிங்கிற முயற்சி பண்ணி பார்ப்போம். ஆமாம், நேற்று இதே மாதிரி வந்தோம், மீனே பிடிக்க முடியல. வெறி கொண்டு அடுத்த நாள் வந்திருக்கோம். இன்றைக்கி மீன் பிடிச்சி தீரணும் அப்படின்ட்டு. இன்றைக்கி ஏதாவது மீன் மாட்டுதான்னு பார்த்துருவோம். அதான் நாங்கள் போட்டிக்கிற மாதிரி இருக்கும் சொல்லப்போம். ஏன்னா இங்கே வந்தோம்னா கடற்கரை தண்ணி வந்து பயங்கரமாக நம்ம காலுக்கு அடித்து நனைஞ்சி உப்பு பொரிஞ்சிருது. அப்படி தான் இருக்கோம் நாங்கள் இப்போ கோலத்தில். இன்றைக்கி என்ன மீன் பிடிக்க முடியுது அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். சாம்பல்லாம் ஒரு மீன் பிடிச்சாங்க. நல்லா சைஸ் பாரு, ரொம்ப பொடிச்சலாம் கிடையாது, கொஞ்சம் சைஸாக தான் இருக்குது. இப்போ தான் போட்டவொடனே பிடிச்சாங்க. நம்ம நேற்று ஃபெயிலியர், சரியான ஃபெயிலியர். இதே ஃபேன் ஷர்ட்டில் தான் வந்தோம். இன்றைக்கும் இந்த உப்புமா ஆயிருமே அப்படின்னு தான் இதே காஸ்டியூம்லேயே வந்தாச்சு. காலையில் ஆனால் வரணும்னு நினச்சோம், வர முடியல. இப்போ நம்ம வந்து ஒரு 11 மணி 12 மணிக்கு தான் வந்திருக்கோம். 2 காசு தான் பண்ணியிருக்காங்க, 2ஆவது காசில் மீன் தூக்கிட்டாங்க. அடுத்து போட்டு பார்க்கட்டும், ஏதாவது மீன் ஆட்டுது அமுடுதான்னு பார்ப்போம். மீன் எடுத்துட்டாங்க பாருங்க, பார்த்தீங்களா, ஆரக்குட்டி. அடுத்து எதாவது கிடைக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த தும்பு தூண்டியில் தான் மாட்டுது. நம்மளும் கெட்டி வெளியே வச்சுருக்கோம், போடுவோம். அடுத்த காசு பண்ணுறதுக்குள்ளே போகிறாங்க. காசு பண்ணியாச்சு. அப்படியே நம்ம இழுத்துகிட்டே இருக்க வேண்டியதான். இந்த லைட்டாக ஒரு ஷேக் கொடுக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஷேக் மட்டும் லைட்டாக கொடுத்து அப்படியே இழுக்கணும். அந்த பூச்சி மாதிரி துள்ளும், படக்குன்ட்டு. அந்த கரைப்புறமாக அந்த ஒன்று தான் மீன் அடிக்கும். பார்ப்போம் மீன் இந்த ரவுண்டு வெளியே வர்றதுக்குன்னு எதாவது கடிக்குதா அப்படிங்கிறத. மீன் வருது, இந்த வருது பாருங்க. அடுத்து ஒரு மீன் தூக்கியாச்சு. என்ன கொத்தா பிடிக்கணும்னு பார்த்தா ஒன்றா தான் வருது. ஆமாம், கொத்தா சரஞ்சரமாக தூக்கலான்னு பார்த்தா சரஞ்சரமாக வர மாட்டேங்க. இடுப்பில் பையை மாட்டியாச்சு. இன்னும் பைக்கில் அப்படியே எடுத்து போட வேண்டியதான். இந்த போட்டில் வந்து இப்போ தான் மீன் இறங்கியிருக்கு. அவங்க இறக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த மீன் தண்ணி மாதிரி இறங்கும் பார்த்தீங்களா, அதுக்கு அப்படியே கரை ஓரங்களுக்கு அப்படியே அந்த ஓரங்களுக்கு வந்துடுது. நம்ம அந்த ஜபிக்க போட்டு காசு பண்ணும்போது பூச்சி மாதிரி இருந்தாலும் டக்குன்னு பிடிச்சிருது. அதான் காரணம். அந்த மீன் எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள். மீன் கழிச்சிட்டு தான் இருக்காங்க கணக்குள்ள. இது ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னா இது எங்கே போவோம் அப்படின்னா கம்பெனிக்கு அனுப்பிடுவாங்க. அங்கிட்டு வண்டிகள் நிற்கும், கம்பெனியில் ஏற்றி அனுப்பிடுவாங்க. அடுத்து காசு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பார்ப்போம். மீன் வருது, அடுத்து ஒரு மீன் வருது. இந்த வருது பாருங்க, தண்ணிக்கு மேலே வருது பாருங்க, அதான் வருது பாருங்க. ஐயோ, ரொம்ப சின்ன குஞ்சா இருக்க. அப்படியே இல்லை உள்ளே விட்டுருவீங்களா? இது பாறை வேறு மாதிரி இருக்கோ. அது எப்படி அடியே இருக்குது பாருங்க அந்த ஜபிக்கிற. பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் தான், ரொம்ப சின்ன சைஸு. நம்ம தண்ணிக்குள்ளே விட்டுருவோம். போயிட்டா இல்லை டச். 3 மீன் சாமானில் பிடிச்சாங்க. அடுத்தடுத்து வந்து ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும். காசு பண்ணோடனே அடுத்தடுத்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டு ஸ்ட்ரைக் பண்ணிகிட்டே இருக்காங்களா, அசிக்கிட்டே இருப்பாங்க. டபக்குன்னு வந்து பிடிக்கும். மீன் வருது, அதை பாருங்கள். சைகை பாருங்கள், அட்டியை பாருங்கள், சைகை பாருங்கள். அப்படியே போட்டு தாக்கு. அடி எங்கே இருக்குது பாருங்க. சபிக்கில் இதான் ஒன்று. ஓடி வந்து பிடிக்க நினச்சாலா பின்னாடி உள்ளே வந்து ஏறிடும். ஒரு தும்பை டார்கெட் பண்ணி வரும், இன்னொரு தும்பு வந்து முதுகில் இதில் எல்லாரும் யாரி டக்குன்னு தூக்கிட்டு வந்துடும். இதுதான் சபிக்கில் உள்ள பஸ். அடியா மிஸ் ஆகிட்ட ஒன்று. பார்த்தீங்களா, இப்போ கொஞ்ச நேரத்துக்குள்ளே ஒரு 3 மீன் தீட்டாக. பார்த்தீங்களா, அடுத்து கடிச்சிட்டு தான் இருக்குது. நம்ம அப்படியே டைமை ஓட விட்டோம்னா அதிகமாகிடும். நம்ம மீன் பிடிச்சி பார்ப்போம், நம்மளும் போட்டு பார்ப்போம். நம்மளும் மீன் பிடிச்சிட்டோம். பையில் ஒன்றே ஒன்று கிடக்கு, அடுத்து ஒன்று பிடிச்சிருக்கோங்க. அடுத்தடுத்து கடிக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தேன். கடி இன்னும் விசேஷமாக உள்ள இன்னும், ஆனால் கடிச்சிட்டு தான் இருக்குது. இல்லை லாக்காக மாட்டேங்குது. எப்படி அடி இருக்கும், எங்கே அடி இருக்கும் அப்படின்னா தப்பிக்கவே முடியாது. பாறை கொஞ்சம் சைஸ் பாருங்க, மூக்கில் ஏறிட்டேனே, நல்லா இருக்கு. அடுத்து முயற்சி பண்ணுவோம். அடுத்து மாட்டம் நம்புகிறேன். நண்பா, நம்ம அடுத்து 2 மீன் பிடிச்சிருக்கோம்.
லூப் விழுந்துட்டே இருந்துச்சு, கடுப்பாயிட்டு தண்ணிக்குள்ளே போய் தான் எரிஞ்சா விளங்காது அப்படின்ட்டு தான் எரிஞ்சேன். அந்த மாதிரி 2 தொடர்ச்சியாக ஒரே நேரத்தில். ஆமாம், ஒரு ப்ளூ கலருக்கு ஒன்று கிடைச்சிருக்கு, ரெட் கலருக்கு ஒன்று கிடைச்சிருக்கு. நானே காண்டாயிட்டேன், என்னடா இது கடிக்கவே மாட்டேங்குது. லூப் வேறு விடுது, மீன் கடிக்கும் போது லூப் விழுந்துருது. எல்லோரும் நினைப்பாங்க உனக்கு மட்டும் லூப் விட மாட்டேங்க அப்படின்னு நினைப்பாங்க. எனக்கு ஊரில் அப்படி லூப் எடுத்துருக்கேன். என் கூட வர பாஸ்டேவுக்கு மட்டும் தான் தெரியும் நான் லூப் எடுத்துருக்கேன். ஓயாமல் லூப்பாக தான் இருக்குது. நான் எனக்கே கடுப்பாயிட்டு அவருக்கு லூப் விடுறதை பார்த்து உட்காந்து பிறக்கி நானும் போட்டுட்டு தான் இருக்கேன். அவருங்க நம்ம ஏலக்கடை வீடியோ போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அதில் இந்த சைஸ் பாறை தான் வட்டாவாக போகுது. என்ன ஒவ்வொரு சில நண்பர்கள் சொல்கிறாங்க சின்ன பாறையெல்லாம் பிடிச்சி அடிக்கிங்களப்பா அடிக்காங்க. அவங்க வட்டாவாக போட்டு கொண்டு போகிறாங்க. இது நம்ம வீட்டு கறிக்கு தான் பிடிக்கும் சொல்ல போனால். சார் சிக்க என்ன எழுதிட்டு தான் இருக்கீங்க, செம்மையாக இருந்துச்சு. பெருசு அடிச்சுட்டு ஓடி வந்தேன். ஒரு சிக்கெல்லாம் போட்டுட்டு தெரிஞ்சு ஓடி வந்தேன். அது சரியான சைஸு. என் ஜாமிக்கு போயிட்டே போலையா? நான் பாருங்க எப்படி பிடிச்சிருக்காரு பார்த்தீங்களா. கெளுரு இன்னைக்கு கெளுரு. நான் அன்னைக்கு ஒரு கீழி பிடிச்சேன், இன்னைக்கு ஒரு கெளுரு பிடிச்சாரு. என்ன வருது பார்த்தீங்களா, சைஸு சூப்பர் சைஸு. இன்னைக்கு சாமானில் வீட்டில் வந்து புட்டு தான், கெளுரு புட்டு தான். ஏஹே என்னண்ணா அது இருக்கும் 1/2 கிலோவுக்கு மேலே, 1 கிலோமீட்டர் வரைக்கும் வரும். சும்மா சம்மூடு சைஸாக தூக்கிட்டாரு. வேறு லெவல் செம்ம. அங்கே பாருங்க ஸ்டிக்கை பிடிக்க பாருங்க. தூக்கி பிடிங்க. சபிக்கு தூண்டியில் முறையாக நம்ம கெளுரு பிடிச்சிருக்கோம். கெளுரு சைஸை பாருங்கள். நம்ம கையை வேணால் வச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குங்க. நம்ம கைக்கு ஒரு இதுலேருந்து இவ்வளோ தூரம் வரும். நல்ல சரியான சைஸாக தூக்கியிருக்காங்க. நான் பாறை தான் அடிச்சுட்டு நினச்சேன். அவர் இழுத்துட்டு போகிறாரு, தரன்னு ரோட்டா போகிறாரு. அடிச்சு அப்படின்னு. ஆகா சைஸை ஏதாவது தீட்டாரு போது அப்படின்னு நம்ம ஸ்டிக்கெல்லாம் போட்டுட்டு ஓடி வந்தா கெளுரி அவர் ஸ்டிக் எப்படி கிடக்குன்ட்டு மல்ல காட்டிட்டு தான் பாருங்க. அப்படி கிடக்கு, தூக்கி போட்டுட்டு ஓடியே வந்தாச்சு. நல்லா சமைச்சு சாப்பிடணும் தான் இருக்கும். அன்னைக்கு கீழி செத்தியோட கீழி தான் பிடிச்சோம். ஆசையாக என்னன்னா 1 கிலோ கெளுரியை பிடிச்சிக்கிட்டாரு. பார்த்தீங்களா, வசம் இதான் வசம். அதான் பிடிக்கணும். பிடிச்சாதான் அந்த முள்ளு நம்ம கையில் அடிக்காது. பாருங்க தும்பு எப்படி அடியாருன்னு பாருங்க. சரிங்களா, ரோஸ் கலர் தும்பு தான் அதுக்கு பிடிச்சது. அப்போ கீழே கூடி நைஸாக வந்திருக்கும். தரையிலேருந்து கிரவக்கம் பிடிச்சிட்டு இதில் வந்து கிளைக்கா மீன்லாம் மாட்டோம். கிளைக்கான் தெரியுமா, நம்ம இதில் பிடிப்போம்ல, பீச் வலையில் பிடிச்சிருக்கோம்ல கிளைக்கான் மீன். அந்த மீன் ஜபிக்கில மாட்டோம், கீழி மீன் மாட்டோம், கெளுத்தி இப்போ தான் முதல்ல நான் பார்த்துருக்கேன். கீழி ஆனால் மாட்டோம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பாறை மாட்டோம், கட்டா மீன் இருந்தால் கட்டா மீன் மாட்டோம். நிறைய மீன்கள் சொல்லுவாங்க, ஆனால் இந்த முதல்ல இப்போ தான் பார்த்துருக்கோம். அடுத்தடுத்து சாமான்லு தான் 1 2 கடிச்சிக்கிட்டு இருக்கு. நான் ரொம்ப நேரம் கடி கிடையாது. எப்படி அடியாது, வெள்ளை கலர் கும்பல் அடியாது. ரொம்ப நேரமாக கடி கிடையாது. இப்போ தான் அடுத்து 1 கடிச்சே இருக்கு. நான் கடைசி டீப்பில் தான் கடிச்சிட்டு போகிறேன். பெரிய பாறைலாம் கிடையாது, கொஞ்சம் சின்ன சைஸ் பாறை தான். ஒன்று பார்த்தாலே தெரியும். ரொம்ப பெருசுலாம் கிடையாது, நார்மல் சைஸ். நம்ம இதை உள்ளே எடுத்து போட்டுட்டு அடுத்து எதாவது கடிக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். சாமானுன்னு அங்கிட்டு விடாத போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பாருங்க, அவங்களும் போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த விசேஷமாக கடி இல்லை. நம்ம அதுக்கு அடுத்து ஒன்று பிடிச்சிருக்கோம். முதல்ல வந்து கீழ் ஜபிக்கிலேருந்து ஒரு மீன் தூக்கணும். அதுக்கப்புறம் இப்போ தான் ஒன்று தூக்கியிருக்கோம் பாருங்கள். எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு தெரியுமா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சாமான்லாம் அங்கே போட்டு பார்த்துட்டு டயர்டாகி வராது. விசேஷமாக மீன் கடி இல்லை. வந்து போட்ட உடனே நல்லா பிடிச்சிது. அதுக்கப்புறம் கடி விசேஷமாக இல்லை ஒன்றும். ஆனால் பட்டிக்குள்ளே இவர் போட்டு பக்கத்தில் தான் மீன் கடிக்கி. தூத்துக்குடி மீனவன் அவர் போட்டு பக்கத்தில் தான் மீன் பிடிக்கி. இங்கனக்குள்ளேயே தான் நம்ம 2 நாளாக மீன் பிடிச்சிருக்கோம். அங்கிட்டு தள்ளி போட்டோம்னா துணி, வேட்டி துணி, சட்டை இதுகளில் மாட்டிக்கிடுது. எனக்குள்ளே தான் கொஞ்சம் துணி இல்லாமல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மீனும் படுது. சரி அடுத்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம், பார்ப்போம்.
கடைசியாக எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம், அவர் சாம்பல்னு எவ்வளோ பிடிச்சிருக்காங்க, நான் எவ்வளோ பிடிச்சிருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறேன் பாருங்கள். நம்ம இவ்வளோ நேரம் ஜபிக்கு தூண்டி போட்டு பார்த்தோம், இப்போதைக்கு ரிசல்ட் இல்லை. நம்ம காலைல வந்த உடனே 1-2 கடிச்சிது, அதுக்கப்புறம் கடி இல்லை. சாம்பல்லாம் இந்த எல்லாத்தையும் சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் மீனை காட்டுறேன் நான். நம்ம பிடிச்ச மீன் மொத்தத்தையும் காட்டுறேன் பாருங்கள். சாம்பலில் பிடிச்ச மீன் எல்லாத்தையும் காட்டுறேன் பாருங்கள். இந்த பார்த்தீங்களா ஒரு கிளிறு, பெரிய சைஸ் கிளிறு ஒன்று, ஒரு 12 மீனா 11 மீன். சாம்பலில் வந்து 11 மீன் பிடிச்சிருக்காங்க, பாறை மீன். நம்ம பிடிச்சிருக்க பாருங்கள் ஒரு 9 மீன் பிடிச்சிருக்கோம். நம்ம கம்மியாக தான் பிடிச்சிருக்கோம். சாம்பலில் தான் இன்றைக்கி லீடிங். ஐஎஸ் ப்ரைஸ் சாம்பல் எனக்கு மட்டுமே. இன்றைக்கி விசேஷமாகவே இல்லாமல் போச்சு. ஆமாம், எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி தூண்டில் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் நம்ம நிறைய போட்டுக்கிட்டே போட்டிருக்கோம். அதையும் போய் பாருங்கள், சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த ஸ்பாட்டில் வந்து நம்ம தொடர்ச்சியாக ஒரு 2-3 வீடியோஸ் போட தான் செஞ்சுருக்கோம். பாறை மீன் இன்றைக்கி இல்லை, நாளைக்கு இறங்கிரும், நாளைக்கு இறங்கிரும் அப்படின்னு நம்மளும் வந்து பார்க்க தான் செய்கிறோம். அவ்வளோ விசேஷமாக இல்லை. இதே போல் மற்றொரு வீடியோவில் சந்திப்பு நண்பர்களே. பாய்.